சிவன் பால பைரவர் உருவம் எடுத்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும்னு லட்சுமி சொன்னதையும் அதை பத்தி தெரிஞ்சுக்க பார்வதி சிவனை பார்க்க வந்ததையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அவங்கள பார்க்க நாராயணனும் சிவன் ரெண்டு பேருமே அங்க வந்து நிக்கிறாங்க. சிவன் வந்து பார்வதி பார்த்து கேட்கிறாரு, உனக்கு தெளிவான பதில் வேணுமா? நம்மளோட வாழ்க்கையில எதுவுமே காரணம் இல்லாம நடக்கிறது இல்ல. உன்னோட சுயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரக்தபீஷன்ங்கிற ஒரு அரக்கன் முன்னாடி வந்து நின்னா தாரகா வந்து உன்னோட வாழ்க்கையில வந்ததுக்கான காரணம் உன்னோட வாழ்க்கை பயன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவளும் வந்தா. அதே மாதிரி பால பைரவர் உன்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாரகாசுரனோட அழிவு அப்படிங்கிறார் சிவன். இவங்க வந்து தாரகாசுரனா அவன் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவரு சொல்றாரு, தாரகாசுரன் என்னோட சிறந்த பக்தன், ஆனா நல்ல பக்தனா இருந்தாலும் தவறான பாதையை நோக்கி போயிட்டான். பக்தியால அவனுக்கு கிடைச்ச வரத்தை அவனோட சக்தியை வச்சு பயன்படுத்தி தவறான பாதைக்கு போயிட்டான் அப்படின்னு சிவன் சொல்ல அந்த அரக்கன் தவம் பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டத்தை காமிக்கிறாங்க பிளாஷ்பேக்க. அந்த அசுரன் ஓம் நம சிவாயன்னு தவம் பண்ணிட்டு இருக்கான். அவனை சுத்திலும் அந்த தவா இருக்கு. அவனை பத்தி திரும்ப சிவன் என்ன சொல்லாருன்னா, அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தாரகாசுரன் பூமியில வாழ்ந்துட்டு இருந்தான். என்ன மகிழ்விக்கிறதுக்காக அவனோட உயிரையும் பணையம் வச்சு கடுமையான தவத்தை பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால அவன் தவம் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அவனுக்கு காட்சி கொடுத்த அந்த சீனை காமிக்கிறாங்க. அதுல வந்து சிவன் அவனை சுத்தி இருக்குது இல்லையா அந்த தவாக்னியை மறைய வச்சுட்டு அவன்கிட்ட சொல்லாரு, உன்னோட தவத்தினால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு அவரும் சொல்ல தாரகாசுரன் சொல்றான், நான் என் உயிரை விட துணிஞ்சதுக்கு அப்புறமே தானே நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னது இவர் புரிஞ்சுக்கிறாரு. உனக்கு வந்து அமரத்துவம் வேணும், சாகாவரம் வேணும்னு நினைக்கிறியா? அந்த வரம் கிடைக்காதுன்னு தெரியாது உனக்கு அப்படிங்கிறாரு. இவனும் அது எனக்கு தெரியும், நான் கேட்கறது மரணத்தை தான், அதாவது யாரால மரணம்ங்கிறது தான் நான் கேட்கிறேன், உங்களோட வாரிசுனால மட்டும்தான் மரணம் வரணும், அதுவும் உங்களுக்கும் சக்திக்கும் பிறக்கக்கூடிய உங்களுடைய வாரிசுனால தான் மரணம் வரணும் அப்படிங்கிறான். சிவனோட அம்சத்தாலதான் அழிவு வரணும்னு அவனும் கேட்க இவன் அப்படியே மௌனமா கோபத்துல பாத்துட்டு இருக்காரு. ஆனா இவன் அப்பவே திமிரா என்ன சொல்றான்னா, ஏன் மௌனமா இருக்கீங்க, கோபமா இருக்கீங்களா, அந்த கோபத்துல லாபம் கொடுக்க போறீங்களா, இல்ல நான் கேட்ட வரத்தை கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்ல, நீ கேட்கிற வரத்தோட விளைவு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது, இருந்தாலும் நீ கேட்ட வரத்தை கொடுக்குறேன், என்னோட புதல்வனால மட்டும்தான் உனக்கு மரணம் வரும் அப்படிங்கிற வரத்தையும் அவரும் கொடுக்குறாரு. இப்போ அடுத்ததா வந்து கைலாயத்தை காமிக்கிறாங்க. சிவன் சொல்லிட்டு இருக்காரு, பெற்ற வரத்தை வச்சுட்டு தேவர்கள் மட்டும் அழிக்கல, மும்மூர்த்திகளுக்குமே தொல்லை கொடுத்துட்டு தான் இருந்தான், அவனை அழிக்கிறதுக்காவது நமக்கு வாரிசு வேணும் அப்படிங்கிறாரு. உடனே பார்வதி சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாத மகாதேவா, என்னால வந்து குழந்தை ஈண்டெடுக்க முடியாதுங்கிறதான சாபம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் சொல்ல, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு பார்வதி, சாபம் என்னன்னு, உன்னால ஒரு குழந்தை ஈன்றெடுக்க முடியாதுங்கிறதான சாபம், அப்படின்னா அது சாத்தியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையே, அது முடியாதுன்னு கிடையாது, உன்னால ஒரு குழந்தை ஈன்றெடுக்கத்தானே முடியாது, ஆனா உனக்கு குழந்தை இல்லைன்னு அர்த்தம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல இவங்களும் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. அடுத்த காட்சியில இங்க சும்மன் இருக்க இடத்த காமிக்கிறாங்க. சும்மன் கேட்கிறான், பார்வதிக்கும் சிவனுக்கு எப்படி வாரிசு வர போறது இல்ல, நீ ஏன் கைலாயத்தை ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு தாரகாசன் சொல்லலாம், நீ ஒரு முட்டாள், கைலாயத்தை கைப்பற்றணுங்கிறதா உன்னோட குறிக்கோளா இருக்கா, ஆனா எனக்கு என்ன தெரியுமா, மும்மூர்த்திகளை என்னோட அடிமையாக்கணுங்கிறதா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். திரும்ப கைலாயத்தை காமிக்கிறாங்க. இங்க கைலாயத்துல சிவன் சொல்றாரு, ஒரு புதிய அத்தியாயம் துவங்கிருச்சு, அந்த அத்தியாயம் வந்து தாரகாசுரனை அழிக்கிறது மூலமா தான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறாரு. திரும்ப தாரகாசுரனை காமிக்கிறாங்க. தாரகாசுரன் வழக்கம் போல எனக்கு அழிவே கிடையாது, இனிமே வந்து மும்மூர்த்திகளும் என்னோட கட்டுப்பாட்டுல இருப்பாங்க, பார்வதி என்னோட கட்டுப்பாட்டுல இருப்பா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. பார்வதி சிவன் இங்க நடந்து போயிட்டு இருக்கிறப்ப பார்வதி கேட்கிறாங்க, கைலாயத்தை விட்டு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் தனிமையான ஒரு இடத்துக்கு, ஏன்னா அன்பு கொள்வது ரொம்ப விசித்திரமானது, இந்த பிரபஞ்சத்துல அதை விட ரொம்ப சக்தியானது எதுவுமே கிடையாது, இருந்தாலும் சீக்கிரமா அதனால பாதிக்கப்படும், ஆனா அதுக்கான காரணம் சொல்ல முடியுமா? அதுக்கு பார்வதி சொல்றாங்க, ஆமா அன்பு ரொம்ப விசித்திரமானதுதான், அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு, மனுஷங்க வாழ்றதுக்கு காத்து ரொம்ப முக்கியம், ஆனா அதுவே சூறாவளியாகவும் மாறும், நீர் அமைதியாகத்தான் இருக்கும், ஆனா பிரளயம் வந்துச்சுன்னா மலை கூட தூளாக்கிரும், அதே மாதிரி சக்தி வந்து பிரவாகமா இருந்ததுன்னா எல்லாத்தையுமே காப்பாத்தும், அதி உத்தமமான பதில் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அங்கிருந்து நகராரு. இவங்க கேட்கறாங்க, ரதியோட சாபத்துக்கு அப்புறம் நமக்கு எப்படி வாரிசு உருவாகும் அப்படின்னு கேட்கவும், ரதி கொடுத்த சாபம் பார்வதிக்கு தான், ஆனா நீ மகா காளியாவும் இருக்கிறவ, நீ தான் இயற்கை பிரபஞ்சத்தையும் காப்பாத்துறவ, இந்த உலகத்துல இருக்க எல்லாமே இயற்கை மற்றும் மனிதரோட கலப்புல தான் உருவாகுது, ரதியோட சாபம் பார்வதியோட கருவறை வேணா கட்டுப்படுத்தலாம், ஆனா மகா காளிக்குள்ள எல்லா உயிர்களுமே இருக்கு, சிவனும் சக்தியும் இணையறத இந்த பிரபஞ்சத்துல இருக்க எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாத சாத்தியமும் கிடையாது. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.